அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவளமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். நினைத்த காரியத்தை நமக்கு நிமிடத்தில் நிறைவேற்றக்கூடிய, இன்னும் எம்முடைய துஆக்களை கபூலாக்கக்கூடிய, நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய சிறந்த ஒரு சூறாவின் சிறப்பை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள்? நன்றாக உள்ளீர்களா? இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றால் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் மனவேதனையிலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ, அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மென்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் என்று கூறிக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். நாம் இருக்கக்கூடிய இந்த துனியாவுடைய வாழ்க்கையில், நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு பிரச்சினை, சோதனைகள் என்று ஏதாவது ஒரு விடயம் நம் மனதுக்குள் இருக்கும். அதனை நினைத்து அல்லாஹ்விடம் அமல் செய்து உதவி தேடிக்கொண்டிருப்போம். அப்படியான ஏதாவது ஒரு விடயத்தை நியத்து வைத்து பல நாள் தேவைகளாக இருந்தாலும் அதற்காக நான் பல நாட்களாக அல்லாஹ்விடம் துஆ கேட்டு கொண்டிருக்கின்றோம். அது என் வாழ்க்கையில் நடந்தால் சிறப்பாக இருக்கும் என்று ஏதாவது ஒரு விடயத்தை மனதில் நினைத்து கொண்டிருப்போம். அப்படியான விடயங்களுக்காக நியத்து வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் நிச்சயம் நமக்கு உதவி செய்வான். இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏனென்றால் பலருமே பலனடைந்த ஒரு சிறந்த சூரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு ஒரு ஹதீஸில் கூறிய ஒரு சூரா, இன்னும் குர்ஆனிலேயே நமக்கு சிறப்பாக கூறப்பட்ட ஒரு சூரா. அல் குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்துக்குமே 10 நன்மைகள் வழங்கப்படுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள். உதாரணமாக அலிஃப் லாம் மீம் என்று கூறினால் எமக்கு வெறும் 10 நன்மைகள் கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் எனும் போது 30 நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ஒரு சில வசனங்களையும் ஒரு சில சூறாக்களையும் அடையாளப்படுத்தி அதன் சிறப்பை வெளிப்படுத்தியுள்ளான். உதாரணமாக கூறினால் சூரத்துல் இஹ்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் என்று ஓதும் அந்த சூறாவை யார் ஒருவர் ஒருமுறை ஓதுகின்றார்களோ அதில் அல் குர்ஆனில் 3இல் ஒரு பகுதிக்கு சமமான நன்மையை பெற்றுத்தரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அப்போது இதன் மூலம் குர்ஆனினுடைய சிறப்பும் குர்ஆன் மூலம் நமக்கு கிடைக்கும் கண்ணியங்கள் கிடைக்கும் பலன்கள் என்பதனையும் உணர முடியும். அதே போலத்தான் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி எனும் போது இதை நாம் ஓதிவிட்டு உறங்கினோம் என்றால் அல்லாஹ்வின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கின்றது. அதே போலத்தான் சூரா யாசினை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் கூறியுள்ளார்கள். இந்த சூரா யாசின் எப்படியானதாக இருக்கின்றது என்றால், அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு இதயத்தை படைத்துள்ளான். ஆகவே அல் குர்ஆனினுடைய இதயம் சூரா யாசின். இவ்வாறான சிறப்பை சூரா யாசின் கொண்டுள்ளது. சூரா யாசினை யார் ஒரு முறை ஓதுகின்றார்களோ அல்லாஹ் அல் குர்ஆனை 10 தடவை ஓதிய நன்மையை நமக்கு கொடுக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், இது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹு அக்பர். இரவில் இதை ஓதிவிட்டு உறங்கினீர்கள் என்றால் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட நிலையில் உறங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். எவ்வளவு சிறப்பான ஒரு விடயம் என்று பாருங்கள். இன்னும் கூறப்போனால் ஷஹீதுடைய அந்தஸ்து சூரா யாசினில் நமக்கு கிடைக்கின்றது.
இன்னும் இம்மை மறுமை வாழ்க்கையில் அல்லாஹ் நம் தேவைகளை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சூரா என்றே கூற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த சூராவை எந்த முறையில் ஓத வேண்டும், இதனுடைய பலன்களை நாம் எப்படி அடைந்து கொள்ளலாம், நம்முடைய தேவைகளை இதன் மூலம் எப்படி நிறைவேற்றி கொள்ளலாம், அல்லாஹ் எப்படி இதன் மூலம் உதவி செய்வான் என்பதனை பற்றிய ஒரு சிறப்பான பதிவாகத்தான் இன்றைய பதிவானது காணப்பட போகின்றது. நாளைய நாளினுடைய எந்த வக்து தொழுகையாக இருக்கட்டும், நீங்கள் குறிப்பாக மஹ்ரீபுக்கு பிறகு மஹ்ரீபை தொழுது முடித்துவிட்டு இந்த ஒரு அமலை செய்வது மிக மிக சிறப்பானது. இவ்வுலக வாழ்க்கையில் அனைவரும் பலவிதமான தேவைகள், பலவிதமான ஆசைகள், பிரச்சினைகள், இப்படியாக ஏதாவது ஒரு விடயம் அனைவருக்குமே இருக்கும். அப்படியான கவலைகள் நீங்க வேண்டும் என நினைப்பவர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்து பாருங்கள். அல்லாஹ் நம் மனதில் என்ன நினைக்கின்றோமோ நாம் நினைத்த காரியத்தை அல்லாஹ் நடாத்தி காட்டுவான். அப்படியான ஒரு சிறந்த சூரா தான் சூரா யாசின். இதனை இன்ஷா அல்லாஹ் இன்றைய மஹ்ரீபை நீங்கள் தொழுதுவிட்டு அதே அமர்வில் 2 ரக்காத் ஹாஜத் நஃபில் தொழுவுங்கள். அதே அமர்வில் 3 யாசின் ஓதுங்கள். இது 36வது சூறாவாக அல் குர்ஆனில் காணப்படுகின்றது. இன்னும் அரபி ஓத தெரியாதவர்கள் தமிழ் தர்ஜுமா குர்ஆன் எடுத்து தமிழில் ஓதுங்கள். அல்லாஹ் நமக்கு அவ்வளவு பலன்களை கொடுப்பான். இல்லை, அதுவும் எனக்கு சிரமமான ஒரு விடயம் என்று கூறுபவர்கள் யூடியூபில் யாசின் சூறாவை போட்டு காதுகளினால் கேளுங்கள். யாசின் ஓதிய நன்மையை நமக்கு பெற்றுத்தரும். அதனால் யாசின் சூறாவை 3 முறை நியத்து வைத்து ஒரே இருப்பில் அமர்ந்து ஓதுங்கள். ஓதி முடித்துவிட்டு, அதாவது யாசின் சூறாவை 3 முறை ஓதுவது நமக்கு நிறைய பலன்களை பெற்றுத் தருகின்றது. சடென்று நம் வாழ்க்கையில் வரும் கவலைகள், சிரமங்கள், அவசரமான தேவைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இந்த ஒரு அமலை நாம் தொடர்ச்சியாக செய்து வரும்போது அல்லாஹ் நம் மனதில் இருக்கும் தேவையை அறிந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய ரப்பாக இருக்கின்றான். நாம் எந்த அமல் செய்தாலும் நான் முதலாவது கூறக்கூடிய விடயம் என்னவென்றால், நாம் முழு நம்பிக்கையுடன் இஹ்லாசுடனும் ஈமானோடு நிச்சயமாக எம்முடைய ரப்பு எங்களுக்கு பதிலை தருவான் எனும் நம்பிக்கையில் தான் நீங்கள் அமல் செய்ய வேண்டும். நாம் எவ்வளவு அமல்களை செய்கிறோம் என்பதல்ல விடயம். நாம் சிறிய அமலை செய்தாலும் அல்லது பெரிய அமலை செய்தாலும் இதில் அல்லாஹ் நம்பிக்கையை தான் பார்க்கின்றான். அதனால் நாம் ஒவ்வொரு அமலை செய்யும் போதும் அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கையுடன், எனது ரப்பு எனக்கு வெற்றியை தருவான் எனும் நம்பிக்கையுடன் அமல்களை செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இது மிக மிக இலகுவான ஒரு அமல். நம் எல்லோருக்கும் தெரியக்கூடிய ஒரு சூரா தான் இந்த சூரா யாசின். இன்றைய மஹ்ரீபை தொழுதுவிட்டு 2 ரக்காத் ஹாஜத் நஃபீலை தொழுகின்றீர்கள். எப்போதும் போல தொழுதுவிட்டு அதே அமர்வில் 3 யாசினை ஓதுகின்றீர்கள். உங்கள் மனதில் என்ன இருக்கின்றதோ அதனை மனதில் வைத்து இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்யுங்கள். 3 யாசினை ஓதி முடித்துவிட்டு அதே அமர்வில் பல ஆலிம்கள் நமக்கு முழு குர்ஆனிலும் என்ன உள்ளதோ அது சூரா ஃபாத்திஹாவில் உள்ளது என்று கூறுகின்றார்கள். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவில் என்ன உள்ளதோ அது இந்த ஒரு ஆயத்தில் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். அப்போது எப்படிப்பட்ட எல்லா பொருள்களையும் அடக்கியுள்ள, அர்த்தங்களையும் அடக்கியுள்ள அந்த சிறந்த ஆயத். இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை குறைந்தபட்சமாக 100 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதே அமர்வில் சஜிதாவில் அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். உங்கள் கஷ்டங்களை கூறி அல்லாஹ்விடம் கண்ணீர் சிந்துங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாஹ்விடம் சிந்தக்கூடிய கண்ணீருக்கு கூலி அதிகமாக காணப்படுகின்றது. அதாவது கூறப்போனால் அது விலை மதிப்பல்லாதது. அதனால் அல்லாஹ்விடம் அழுது மன்றாடி சஜிதாவில் அதிகமாக துஆ கேளுங்கள். அந்த ஆயத் என்னவென்றால்,
அதாவது சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருக்கக்கூடிய ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தாயின். இதனுடைய பொருள், யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகின்றோம், உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம் எனும் தவக்குள் நிறைந்த சிறந்த ஒரு அர்த்தத்தை கொண்ட சக்தி பெற்ற அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமான சிறந்த ஒரு வசனம். அதனால் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனம் நம் அனைவருடைய நாவிலும் இலகுவாக நுழையக்கூடிய ஒரு வசனம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் குறைந்தது 100 முறை ஓதி அதே அமர்வில் சஜிதாவில் அல்லாஹ்விடம் உங்களுடைய தேவைகளை கேளுங்கள். நிச்சயமாக நீங்களே கமெண்டில் கூறுவீர்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பல அற்புதங்களை நிகழ்த்தி தருவான். இன்னும் கூறப்போனால் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகளை போக்கக்கூடிய ஒரு சிறந்த அமலாகவும் இது காணப்படுகின்றது. ஒரே அமர்வில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு இலகுவான அமலாக இது காணப்படுகின்றது. இந்த ஒரு அமலின் பலனை நாம் அனுபவித்து விட்டோம் என்றால் நாம் இதை நம் வாழ்க்கையில் விடவே மாட்டோம். அப்படியான பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய சிறந்த அமலாக இது காணப்படுகின்றது. இன்ஷா அல்லாஹ் கேட்டதன்படி அமல் செய்யும் பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஈதுடைய பெருநாளாக இருக்கலாம். நூருல் குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்கள் அனைவருக்கும் பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஈத் முபாரக் டு யூ ஆல். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும். உங்கள் ஆதரவுகளுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.